வணக்கம். உலகமெங்கிலும் இருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நேயர்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு மிகவும் வித்தியாசமான தலைப்பு. ஜோதிடத்தின்படி ஒருவருடைய வாழ்க்கையில் விதிகள் தீர்மானிக்கப்படுகின்றதா அல்லது அதை பரிகாரம் செய்வதன் மூலமாக மாற்ற முடியுமா? இப்போ விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் மனிதனுக்கு விதி அப்படின்னா என்ன, நாம் செய்யக்கூடிய முயற்சி அப்படின்னா என்ன, இதற்கு உண்டான வித்தியாசம் ஜோதிட முறையில் நம்ம பார்ப்போம். எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படியாக நம்ம சொல்லணும்னா, விதி அப்படிங்கிறது கர்மான்னு வச்சுக்கலாமா? கர்மா. இந்த கர்மா என்பது 3 வகைப்படும். சஞ்சித கர்மா, அதாவது முற்பிறவியில் பிறவிகளாக ஒரு உயிர் செய்த கர்மா. பிராரப்த கர்மா, அதாவது ஒரு பிறவி எடுக்கும் பொழுது தாய் தந்தையர்கிட்டேருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு கர்மா. ஆகாமிய கர்மா, ஒரு மனிதன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிறவி முதல் இறப்பு வரை அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், தீய காரியங்கள், அதிலேருந்து வரக்கூடியது ஆகாமிய கர்மா. அப்போது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இந்த 3 கர்மாக்கள் தான் விதின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்கிறோம். இந்த விதியில் தலைவிதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. ஏன்னா இந்த தலைவிதி நம்ம கையில் இல்லை. ஏற்கனவே இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தலைவிதியை எழுதி தான் அனுப்புகிறார். ஆனால் இந்த ஆகாமிய கர்மா இருக்கு இல்லையா, இதுதான் அழகினுடைய உச்சம், ஆச்சரியத்தினுடைய உச்சம். வள்ளுவரே சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய தலைவிதி சரியில்லைனா கூட தன்னுடைய முயற்சியினால், அந்த முயற்சியினுடைய வினை பயனினால் தலைவிதியையே மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ஆணித்தனமான உண்மை. அப்புறம் ஜோதிடம் எதுக்கு சார் அப்படின்னா, ஒரு உயிர், நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர், இந்த உயிரை பற்றிய உயர்ந்த படிப்பு, அதுதான் ஜோதிடம். ஜோதி அப்படின்னா ஆத்மானு பொருள்படும். அப்போது இந்த விதியை, தலைவிதியை பரிகாரத்தின் மூலியமாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். சில நேரங்களில் என்னதான் நம்ம பரிகாரம் செய்தாலும் கூட, அந்த மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட 99% தலைவிதியை பரிகாரத்தின் மூலியமாக மாற்ற முடியும். நாம் எந்த அளவிற்கு சிரத்தையாக, பக்தியாக, முழு மூச்சுடன் நாம் அந்த பரிகாரத்தை செய்கின்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ பரிகாரம் செய்வதனால மட்டுமே நம்ம பலனை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த பரிகாரத்தை ஆத்ம சிரத்தைன்னு சொல்கிறோம், சான்ஸ்கிரிட்டில் சாங்கித்ய சிரத்தைன்னு சொல்கிறோம். அதாவது செய்யக்கூடிய வழிமுறைகள் சரியாகவும், செய்யக்கூடியவர்கள் அதை முறைப்படி மிகுந்த பக்தியுடன், அதாவது டோட்டல் சரணாகதி, அந்த சரணாகதி அடையக்கூடிய மனநிலைமையோடு செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் 100% தலைவிதியை மாற்றும். இதை தவிர என்ன, நாம் முயற்சி, உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கை, தெய்வ பிரார்த்தனைகள் ஒழுங்கான முறையில் செய்யும் பொழுது, இரண்டும் சேரும்போது, உங்களோட முயற்சி, தெய்வ பரிகாரங்கள் ஒன்றாக சேரும் பொழுது 100% வெற்றி என்பது நிச்சயம். அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.